ஒரு கட்சி நடத்துறதுக்கு இவருக்கு ஒரு தெம்பு இல்லை, திராணி இல்லை, ஒரு நல்ல ஒரு தலைவருக்கு அழகு இல்லை. 5 தலைவர்களை வந்து முன்னிறுத்திக்கிறீங்க. பெரியார் உட்பட, அஞ்சலை அம்மாள் உட்பட 5 பேர்த்து முன்னிறுத்திக்கிறீங்க. அதனுடைய கோட்பாடுகள், கொள்கைகள் நீங்க இதுல வரைக்கும் சொன்னது உண்டா? ரசிகர்கள் மத்தியில் கேட்டது உண்டா? திமுகவும் சரி, அதிமுகவும் சரி, கம்யூனிஸ்ட் கட்சிகள், காங்கிரஸ், மற்ற கட்சிகள்லாம் கூட்டம் போடுறது இல்லையா? இப்படி ரசிகர்கள் வர்றது இல்லையா? தொண்டர்கள் வர்றது இல்லையா? எத்தனை பேர் இந்த மாதிரி அசம்பாவிதம் எங்காவது நடந்திருக்கா? 2026 மே மாதம் வரைக்கும் உங்களோட என்னென்ன நடக்குன்னு தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜீரோவா இல்லை ஹீரோவாங்கிற மாதிரி தெரியும். இப்போ விஜய்க்கு அடுத்த ஆப்ஷன் என்ன சார் இருக்கும்? அதிமுக கூட போவாரா இல்லை தனிச்சா நிற்பாரா? தேர்தல் முடிஞ்ச வரைக்கும் விஜய் வந்து காணாமல் தான் போவார். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்கு. ஏன்னா வந்து திமுகவும் அதிமுகவும் சாதாரண கட்சிகள் இல்லை, ரெண்டுமே வந்து மிகப்பெரிய பலம் வாய்ந்த கட்சிகள். 25% 30% 2 பேரும் வச்சுட்டு இருக்காங்க. அது நான் ஒரு வருஷத்துல வந்து ஆட்சி பிடிச்சிடும் அப்படிங்கிறதெல்லாம் தலைகீழ நடக்காது. திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் வந்து ஆட்சியில் பங்கு தர மாட்டாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். விஜய் வந்து வெளிப்படையான ஆட்சியில் பங்கு தரணும் அப்படின்னு அறிவிச்சும் கூட எந்த கட்சிகளும் முன் வரலையே சார். விஜய் வந்து மண்குதிரை ஏறி வந்து ஆற்ற கிடக்குங்கிறது வந்து சாதாரண விஷயங்கள் எல்லாம் கரைஞ்சு போயிடும், பாதியிலேயே கரைஞ்சு போயிடும். அது தன்னோட திரையுலக வாழ்க்கையும் போச்சு, தன்னோட அரசியல் வாழ்க்கையும் போச்சுன்னு சொல்லிட்டு தான் முக்காடை போட்டு உட்கார போகிறாரு பனையூரில். நீங்கள் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா 3 மாதம் தான் இருக்குது, 90 நாள் தான் இருக்குது. 90 நாளுக்குள்ளே நீங்கள் எப்படி பரபரப்பாக வேலை செஞ்சுருக்கணும்? எதுவுமே செய்யாமல் பனையூரில் போய் பதுங்கி ஒரு சைக்கோ மோடு, சைலண்ட் மோடில் இருந்தீங்கன்னா எப்படி கட்சி படுத்த முடியும்? உங்களை நம்பி யார் வருவான்? கூட இருக்கிறவங்களும் ஒழுங்காக பேச தெரியாத ஆளுக்கெல்லாம் இருக்கிறாங்க. ஒரு அறிக்கை ஒழுங்காக எழுத தெரியல, தப்பும் தவறுமா எழுதுறது. இப்படி இருந்தால் அப்புறம் எப்படி மக்கள் உங்களை அக்செப்ட் பண்ணுவாங்க? பெரும்பான்மையான மக்கள் அக்செப்ட் பண்ணணும்ல. பல தேர்தலை சந்தித்து பார்த்துருக்குறோம். நாங்கள் எத்தனை தேர்தல் பார்த்துருப்போம், எங்களுக்கு தெரியாதா எப்படி இருக்கும் என்னன்ட்டு? முசலை பிடிக்கிற நாய் மூஞ்ச பார்த்தா தெரியாது. இவர் வந்து என்னென்னா, நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன்னா நானே என் பேச கேட்க மாட்டேன் அப்படின்ட்டு இவரு இருந்தாருன்னா ஒரு போக்கு மாதிரி. அதாவது என்ன சொல்கிறது, தமிழர் கழகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு நாச்சி செல்வராஜ் சார் தான் இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் விஜய் திரும்ப சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்கு வந்து காவல்துறை அனுமதி கேட்டிருக்காரு. காவல்துறை தரப்புல இருந்து அனுமதி மறுத்திருக்காங்க. பாதுகாப்பு தர முடியாது அப்படின்னு வந்து காவல்துறை தரப்புல இருந்து அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு சார். இது எப்படி பார்க்குறது? அதாவது விஜய் வந்து வெள்ளித்திரையில் வசனம் பேசுவார். நான் ஒரு முடிவு எடுத்துட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அது வேணால் ரசிகர்கள் மத்தியில் வேணால் அது நல்லா இருக்கலாம். ஆனால் பொது வாழ்க்கைக்கு இது ஒத்து வருமா அப்படின்னா ஒத்து வராது அப்படின்னு தான் பார்க்கணும். அதாவது பொது வாழ்க்கைக்கு வந்து ஒரு சட்டத்திட்டங்கள், நெறிமுறைகள், சட்டம் ஒழுங்கு, இதெல்லாம் நிறையா விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் விஜய்க்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் ஒரு 30 ஆண்டு காலமாக ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு பிம்பமாக தான் நான் பார்க்குறேன். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, விஜய் வந்து ஷூட்டிங் போனால் வெளியில் யாராவது பேச மாட்டார், சைலண்ட் மோட்லேயே இருப்பார், யாருக்கிட்டையும் பேச மாட்டார். அப்படியே பேசினா கூட சொந்த நெருங்கின இதாக தான் பேசிட்டு அப்படியே போவார். அப்படிங்கிறது தான் அவரோட கட்டமைக்கப்பட்ட பிம்பம். இது பொது வாழ்க்கைக்கு ஒத்து வருமானா முற்றிலும் ஒத்து வராது. ஏன்னா சமகாலத்தில் இவர் கூட வந்து விஜயகாந்த் இதே மாதிரி தான் ஒரு ட்ராவல் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து அவர் நடிகர் காலத்துலேயும் சரி, பாவலும் சரி, நடிகர் சங்க தலைவராக இருந்த போதும் சரி, எல்லாத்துக்கும் கூட ஒரு அரவணைச்சு போகக்கூடிய ஒரு தன்மை உள்ளவர் தான் விஜயகாந்த். ஆனால் இவர் பார்த்திங்கன்னா அதுக்கு நேர்மாறாக இருந்தவர் தான். எதிர்கட்சி தலைவர் வரைக்கும் உயர்ந்தவர் விஜயகாந்த். எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் நேரடியாக போய் சந்தித்து வீட்டுக்கும் வர வச்சு அந்த மாதிரி ஒரு அணுகுமுறையை பின்பற்றிட்டு இருந்தார். ஆனால் இந்த மாதிரி அணுகுமுறையெல்லாம் விஜய்க்கு இருக்கான்னு கேட்டால் 0 பாயிண்ட் தான் இருக்குது. ஒரு பாயிண்ட்டு கூட இல்லை. ஏன்னா யாருக்கிட்டையும் போய் பேசுகிறதில்ல, வர்றதில்லை. அவங்களாக கூட்டிகிட்டு வந்து பேசுகிறது தான். உலகத்திலேயே எந்த வித இந்த ஒரு துக்க நிகழ்வு நடந்தது இல்லையா கரூரில், 41 பேர் கொன்னது. அதுக்கு வந்து 41 பேர்த்து வீட்டுக்கு அழைச்சி வந்து எல்லாருமே கடுமையான விமர்சனங்கள் அதெல்லாம் செஞ்சுருந்தாங்க. அதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடாது, இது ஒரு தவறான முன்னுதாரணம் ஆகிரும் அப்படிங்கிறது. இந்த மாதிரி நிறையா குற்ற பின்னணிகள், அதாவது தவறுகள், தவறுகள் மாற்ற அடிக்கிட்டே போயிட்டுருக்காரு தான் விஜய். அந்தளவுக்கு வந்து ஒரு கட்சி நடத்துறதுக்கு இவருக்கு ஒரு தெம்பு இல்லை, திராணி இல்லை, ஒரு நல்ல ஒரு தலைவருக்கு அழகு இல்லை அப்படிங்கிற விமர்சனங்கள் எல்லாம் இன்னும் அதிகமாகிட்டு தான் போகிறது, குறைஞ்சப்பாடில்லை. ஏன் இந்த மாதிரி விமர்சனங்களை இவர் மட்டும் நோக்கி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அறிக்கை, ஒரு பிரச்சனை, ஒரு தலைவன்னா வந்து ஒரு தன்னை தாங்கி வந்திருக்கிற ஒரு தொண்டர்கள் சரி, நம்பி வந்திருக்கிற தொண்டர்கள் சரி கட்டி காக்கணும். அவங்க கூட எதாவது பிரச்சனைன்னு முன்னாடி போய் நிற்கணும். அது இல்லாமல் உட்டாம்பார் சவாரி அப்படிங்கிற மாதிரி ஓடுனா
அந்த அவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. நீங்கள் வந்து கரூர்லேருந்து திருச்சிக்கு வந்து விமானத்தை ஏறி வந்து பனையூருக்கு வந்து பதுங்குறீங்கன்னா எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு தலைவர் அப்படிங்கிற மாதிரி அன்றைக்கே வந்து மக்களெல்லாம் முடிவு பண்ணியிருப்பாங்க. ஏன்னா சில்லு வண்டுகள் தான் வந்து அவருக்கு பின்னாடி இருக்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்கணும். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் புள்ளியல் விவரங்கள் சொல்கிற விதங்கள்லாம் பார்க்குற போது ஏற்கனவே 8 கோடி தமிழ் மக்களில் வந்து ஒரு இந்த ஸ்க்ரீனுக்கெல்லாம் வந்து சினிமாவுக்கு வந்து வர்றது அப்படின்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 70 லட்சம் பேர் தான் வர்றாங்க. 70 லட்சம் பேர் தான் அந்த மக்கள் வர்றது போகிறது. அதுவும் அந்த 70 லட்சம் பேர் அதில் வந்து குறிப்பிட்ட அந்த 70 லட்சம் பேரில் ஒரு 40 லட்சம் பேர் பக்கத்தில் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க தான் அதிக அளவு வர்றாங்க அப்படின்னு ஒரு புள்ளி விவரங்கள் சொல்லுது. அந்த புள்ளி விவரங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த 70 லட்சம் பேரில் வந்து கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் தான் வந்து விஜய்க்கு ரசிகர்கள் தமிழ்நாடு மூலம் பரவி இருக்கிறாங்க. அந்த 30 லட்சம் பேர் தான் வந்து கூட்டம் போகிறதும் சரி வர்றதும் சரி, எங்கள் ஊர் பக்கம் கரூரில் கூட்டமாக இல்லை திருச்சியில் கூட்டமாக இல்லை வந்து தஞ்சாவூரில் கூட்டமாக, அந்த 30 லட்சம் பேரில் வந்து ஒரு 1 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் எங்கே இருந்தாலும் பைக்லேயோ இல்லை கார்லேயோ இல்லை பஸ்லேயோ எல்லாம் வந்து சேர்ந்துடுறாங்க அப்படிங்கிற புள்ளி விவரங்கள் நமக்கு சொல்கிறாங்க. அந்த அந்த சில்லு வண்டுகள் விசிலடிச்சு அவங்க கூட்டம் அணில் கூட்டம் அப்படின்னலாம் சொல்கிறாங்க இல்லையா, அவங்கனால தான் இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள்லாம் உருவாகுது அப்படிங்கிறாங்க. இதே வந்து விஜய் வந்து ஒரு தலைவனாகவோ இல்லை வந்து ஒரு ரசிகர்கள் கூட்டத்தின் ஒரு தலைவனாகவோ இப்படி இருக்கிற போது அவங்கள கட்டுப்படுத்தணும், நிறைய விஷயங்களை சொல்லித்தரணும் அப்படிங்கிறதா. நீங்கள் வந்து 5 தலைவர்களை வந்து முன்னிறுத்திக்கிறீங்க, பெரியார் உட்பட அஞ்சலை அம்மாள் உட்பட 5 பேர்த்து முன்னிறுத்திக்கிறீங்க. அதனுடைய கோட்பாடுகள் கொள்கைகள் நீங்கள் இதுன வரைக்கும் சொன்னது உண்டா? ரசிகர்கள் மத்தியில் கேட்டது உண்டா? இல்லை அவர்கள்ட்ட கலந்துரையாடல் உண்டா? இப்படி செய்யாத அப்படி செய்யாத அப்படின்னு ஏதாச்சும் சொன்னது அறிவுரை எங்காவது சொன்னது உண்டா? அதை தான் இவர் வந்து என்னென்னா நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன்னா நானே என் பேச கேட்க மாட்டேன் அப்படின்ட்டு இவர் இருந்தாருன்னா ஒரு புறம்போக்கு மாதிரி, அதாவது என்ன சொல்கிறது, தாண்டோண்டித்தனமாக இப்படி இருந்தாங்கன்னா அவர் எப்படி வந்து ரசிகர்களை வந்து பின்பற்றுவாங்க? அன்னைக்கெல்லாம் அண்ணாவெல்லாம் கட்சி நடத்துகிறாருன்னா கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தொண்டர்களுக்கு வந்து இதெல்லாம் மூன்றும் வந்து ஒரு முக்கியமான ஒரு இது எடுத்துகிட்டு தான் அதை பின்பற்றி நடக்க வேண்டும் அப்படின்னு பல தலைவர்களெல்லாம் சொல்லிக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கும் வந்து போயிட்டுருக்கு. ரஜினி இருக்கிறாருன்னா ரஜினி வந்து தன்னோட ரசிகர்கள் வந்து இன்றைக்கும் வந்து கட்டுப்படுத்த முடியாத ஒரு ரசிகர்கள் அவர்களை கூட அவங்கள வந்து எப்படி அளவாக செல்லமாக வச்சு நடத்திட்டு இருக்காரு. இதையெல்லாம் பின்பற்ற வேண்டும் விஜய் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஒரு எண்ணமாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய ரசிகர்களை கட்டுப்படுத்த முடியல, கட்டுப்படுத்த தவறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சு பார்க்கும்போது திரும்பவும் வந்து கரூர்லேயே ஆல்ரெடி அந்த சோக நிகழ்வுல 41 பேர் உயிரிழந்தாங்க. திரும்பவும் விஜய் வர்றதுனால எந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்கும் சார்? இப்போவுமே அவங்க ரசிகர்கள் வந்து பெருசாக சொல்கிறத கேட்குற மாதிரி தெரியல. அப்படி இருக்கும்போது திரும்ப பொதுக்கூட்டம் போட்டோம் அப்படின்னா அது ஆபத்தை விளையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? நிச்சயமாக இருக்குது. இதெல்லாம் நம்ப முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா மறுபடியும் வந்து நான் கூட்ட போகிறேன், ரசிகர்களை பார்க்க போகிறேன், தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்கிறேன் அப்படின்னு பார்க்குற போது திடீர்னு பொதுமக்கள் மத்தியில் எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் ஒரு பயம், அச்ச உணர்ச்சி வருது. மறுபடியும் ஏதாச்சும் பிரச்சனை ஆயிருமோ, மறுபடியும் ஏதாச்சும் இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்குதுமோன்னு தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த கரூர் சம்பவத்துக்கு வந்து இன்னும் சொல்யூஷன் கிடைக்கல. இன்னும் சொல்யூஷன் இவரும் சொல்லல. கோர்ட்டில் ஆமாம் கோர்ட்டில் போயிட்டுருக்கு. இவர் வந்து தானாக முன் வந்து நான் இப்படியெல்லாம் ஒன்று செய்ய மாட்டேன், ரசிகர்களுக்கு வந்து கட்டுப்படுத்த அப்படின்ட்டு ஏதோ ஒன்று சொல்ல இருக்கணும். அந்த ஏதோ பிராமண பத்திரங்களோ இதுவோ எதுவுமே எழுதி கொடுக்கல இதுனா வரைக்கும். அதெல்லாம் எழுதி கொடுத்து இப்போ வந்து ஏற்கனவே இந்த தமிழக அரசு வந்து சில விதிமுறைகளை பின்பற்றணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இவ்வளோ பேர் கூட்டினா 2 லட்சம் கட்டணும், 3 லட்சம் கட்டணும், ஒரு இதெல்லாம் அப்படின்னாலாம் கொண்டு வந்துருக்காங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு இவங்களை காப்பாற்ற அப்படின்னு தெரியுதில்ல. ஏன்னா வந்து இன்றைக்கும் வந்து கட்டுப்படுத்த முடியாத ஒரு ரசிகர்கள் கூட்டத்தான் அவர் வச்சுக்கிறாரு அப்படி தான் சொல்லணும். அவர் வந்து பஸ்ஸில் போகிறவங்க சரி, கூடவே பைக்கில் வந்து அந்த முன்னாடி வீலில் கூட அப்படி சுற்றி விழுகிறது, அதெல்லாம் கண் கூட இன்னும் பார்த்தா அப்படியே விசுவல் அப்படியே முன்னாடி நிற்கிது. இது மறுபடியும் ஏன் நடக்காதுன்னு எப்படி யார் உத்தரவாதம் கொடுக்கறது? இது யார் பொறுப்பு? காவல்துறைக்குமே அந்த பொறுப்பு இருக்குல்ல சார். திரும்ப விஜய் பிரச்சாரத்துக்கு வரும்போது போதிய பாதுகாப்பு கொடுக்கணும், ரசிகர்களை கட்டுப்படுத்தணும் அப்படின்ற அந்த ஒரு பொறுப்பு காவல்துறைக்கும் இருக்குல்ல. காவல்துறை வந்து இல்லைன்னு சொல்லல, அது இருக்குதுங்கிற. திமுகவும் சரி, அதிமுகவும் சரி, கம்யூனிஸ்ட் கட்சிகள், காங்கிரஸ், மற்ற கட்சிகள்லாம் கூட்டம் போடுறது இல்லையா? இப்படி ரசிகர்கள் வர்றது இல்லையா? தொண்டர்கள் வர்றது இல்லையா? எத்தனை பேர் இந்த மாதிரி அசம்பாவிதம் எங்காவது நடந்திருக்கா சொல்லுங்கள். இதெல்லாம் யார் காரணம்? அந்த ரசிகர்கள் தான் காரணம். ரசிகர்களோட ஆக்டிவிட்டீஸு நான் முண்டி அடித்து கொண்டு நான் போய் பார்க்கணும், விஜய் ஒரு டைமாவது பார்த்துடணும், அப்படி பார்த்தா தான் நமக்கு ஒரு மனசு நிம்மதி. அன்றைக்கி செத்து போன உறவுக்காரங்களாம் என்ன சொல்கிறாங்க, ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லிக்கிறாங்க? ஒரு அம்மா ஒரு 45 வயசு 50 வயசு அம்மா சொல்கிறாங்க, நான் சும்மா பார்க்கலான்ட்டு தான் வந்தாங்க, பார்த்தா போதும் அப்படின்னு. ஓட்டு போடுவீங்களான்னா அது எனக்கு தெரியாது. அப்போ ஓட்டு கன்வெர்ட் ஆகுமா அப்படின்னா ஆகாது. சார் விஜய் பல விஷயங்கள் எப்படி இருக்குது.
இல்லை விஜயோட கட்சியில் வந்து தொண்டர்களே கிட்டத்தட்ட 1 கோடி இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவங்க எல்லாருமே ஓட்டர் ஐடி வச்சு ரிஜிஸ்டர் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி சார் ஓட்டு விழாது அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியும்? அதிமுகவில் 1.5 கோடி இருக்கிறாங்க சொல்றாங்க, 2 கோடி இல்லை இருக்கிறாங்க. அதுக்கு திமுகவில் 2 கோடி இருக்கிறாங்க, இருக்கிறதே 8 கோடி. ஆமாம் சார், நீங்கள் 2 கோடி 1 கோடி அதுக்கான ப்ரூஃப் இல்லை சார். இத்தனை பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்றது கிடையாது. அடையாள அட்டை வச்சுட்டு தான் சொல்லலாம். பட் விஜய் கட்சியில் அப்படி கிடையாது இல்லை சார். எல்லாருமே வந்து தன்னுடைய ஓட்டர் ஐடி வச்சு தான் அந்த கட்சிக்குள்ளே இணையணும். அப்படி இருக்கும்போது அவங்க ஓட்டு போட மாட்டாங்க. அவங்க 1 கோடி அப்படின்றது வந்து விர்ச்சுவலாக நம்ம பார்க்குற விஷயம் சார். சயின்டிஃபிக்காக அவங்க சொல்கிற விஷயம், ஆப்பில் இருக்கக்கூடிய விஷயம். அப்படி இருக்கும்போது எப்படி ஓட்டாக மாறாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க? 1 கோடிங்கிறது எப்படி எதை வச்சு சொல்றீங்க நீங்க? 1 கோடிங்கிறது ரிஜிஸ்டர் பண்ண அந்த ஒரு இல்ல, ஒருத்தரே 4 பேர் டைம் பண்ணிக்கிறாங்க. திமுகலயே அந்த மாதிரி ஏமாத்திக்கிறாங்க. இல்ல சார், நீங்க ஒரு ஓட்டர் ஐடி வச்சீங்க அப்படின்னா ஒரு முறை தான் பண்ண முடியும். திரும்ப அந்த ஓட்டர் ஐடி நம்பரோ இதுவோ செல்லாது. அப்படி இருக்கும்போது எப்படி சார் அது வெளிப்படையா இதுன வரைக்கும் அவர் வெளிப்படையா சொல்லவே இல்லையே, காட்டவே இல்லையே. ஒரு பேர் இருக்காங்க சார், இப்பயும் நம்ம போய் பார்க்கலாம் சார், பார்க்கலாம். விஷயங்கள் இருக்கு. அந்த மாதிரி இருக்குதாங்கிறது வந்து அது வந்து தெளிவுபடுத்தணும். இது வேற நம்ம பேசுறது பேசிக்கலாம். நாளைக்கு வந்து ஓட்டா உழுகிற போது தான் தெரியும். இன்னைக்கு வந்து பீகார்ல வந்து அவர் ரிசல்ட் பார்த்துட்டு வந்து நிறைய பேர் வந்து வெளி சொல்ல முடியாமல் பயந்துட்டு இருக்காங்க. இது வந்து ஃபோர்ஜரி நடந்திருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் வந்து இது எப்படின்னு அவங்களால யூகிக்க முடியல, கரெக்டாக சொல்ல தெரியல. ஆனால் வந்து எப்படி ஜெயிச்சுது அப்படிங்கிறாங்க. இப்போ எல்லாருமே அங்கே ஆர்ஜேடி தான் வந்து அதிக ஓட்டுகள் வாங்கிக்கிறாங்க. 1 கோடிக்கு மேலே ஓட்டு வாங்கிக்கிறாங்க. அப்போ 80க்கு மேலே ஓட்டு 90 சீட்டு வாங்கின பிஜேபியே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜேடி விட ஓட்டு கம்மியாக தான் இருக்குது. அப்போ பர்சன்டேஜ் மட்டும் ஓட்டு கம்மியாகிற போது அவங்க மட்டும் எப்படி ஜெயிச்சாங்க அப்படிங்கிற கொஸ்டின்லாம் வருதில்ல. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நிறைய வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. பீகாரோட ரிசல்ட்டே வந்து இன்னும் வந்து பயங்கரமான ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தும், அச்சத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னி அது போக போக தான் அந்த புள்ளி விவரங்களை கணக்கெடுத்து பார்த்து அது விஷயங்களெல்லாம் பார்க்குற போது தான் தெரியும். ஸோ வந்து விஜய் வந்து 1 கோடிங்கிறத வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்னை பொறுத்த வரைக்கும். அது வேணால் அது எத்தனையோ உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை. தகவல் தொழில்நுட்பத்தில் வந்து மிகப்பெரிய ஃபோர்ஜரி எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. ஒரு டேட்டாஸை 10 டேட்டாஸ் காட்டுற மாதிரி இருக்குது. அப்படி மாதிரிலாம் நிறையா இது பண்ணிட்டு இருக்காங்க சார். அது ஓட்டா மாறுது மாறல அது செகண்டரி சார். பட் அவரை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் வருது சார். அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டியது காவல்துறையினோட கடமை தானே. விஜய் சொல்லியே தாண்டி வராங்கல்ல சார். விஜய் வந்து இப்போ கர்ப்பிணி பெண்களை கூட்டு வராதிங்க, குழந்தைங்களை கூட்டு வராதிங்க அவரும் சொல்றாரு. காவல்துறை தரப்புல அதை மீறி மக்கள் தன்னழிச்சா வரும்போது அப்போ விஜயால மட்டும் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதுதான் அவரோட வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படித்தான் தெரியும். ஆனால் பொதுமக்கள் மத்தியிலும் இப்போ காவல்துறை மத்தியிலேருந்து இருந்து பார்க்குற போது விஜய் வந்து அவரோட என்னதான் போலீஸ் பாதுகாப்பாக இருந்தால் கூட அவர் வந்து சில நெறிமுறைகளுக்கு இப்போ வந்து மரத்தில் ஏறாத, அங்கே குதிக்காத, இங்கே குதிக்காத, பஸ்ஸுக்கு முன்னாடி வந்து 2 வீலரில் அப்படி எங்க கூட வராத, 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் ஏன் என் கூட ட்ராவல் பண்ணுற அப்படிங்கிறத அவரை தான் சொல்லணும். அவர் வந்து அவரோட மாவட்ட செயலாளர் வச்சுக்கிறாரு, புசி ஆனந்த் இருக்கிறாங்க, அருண்ராஜ் இருக்கிறாங்க. இவங்ககிட்டலாம் சொல்லி அதை கட்டுப்படுத்த சொல்லணும். உங்கள் வீட்லன்னா உங்கள் பிரச்சனைனா உங்கள் வீட்டில் இருக்கிற அப்பாவோ அம்மாவோ அவங்க தான் பார்த்து சரி பண்ணிக்கணும். உங்கள் கட்சி நடத்திங்கன்னா நீங்கள் தான் முதல் சரி பண்ணணும். சரி பண்ணால் தான் அதுக்கு மேலே தான் வந்து காவல்துறை உங்களுக்கு நிற்கும். காவல்துறை வச்சு எல்லாத்துக்கும் வந்து வீட்டில் கிளம்பிட்டாரா, தொண்டர் கிளம்பிட்டாரா, இவர் கிளம்பிட்டாரா அப்படின்ட்டு அதெல்லாம் பார்க்குற காவல்துறைக்கு வேலை கிடையாது. அங்கே நடக்கிற கூட்டத்துக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கலாம், வரலாம், அப்படி தான் சொல்ல முடியும். இதில் வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஆனால் விஜய் வந்ததுக்கப்புறம் இது எல்லாமே கலாச்சாரமே மாறிடுச்சு அப்படிங்கிறதான் நம்மளோட பார்வையாக இருக்குது. ஒரு பத்திரிக்கையாளர்னு நான் பார்க்குறது அப்படி தான் இருக்குது. ஏன்னா எல்லாமே நிறைய எல்லா கட்சிக்கும் கூட்டம் போட்டுருக்காங்க, பண்ணிக்கிறாங்க. ஆனால் விஜய்க்கு மட்டும் ஏன் அப்படிங்கிறது தான் இப்போ கொஸ்டின் மார்க்கு. ஏன் கட்டுப்படுத்த முடியல, கட்டுப்படுத்த தெரியல. உங்களை விட வந்து ரஜினிகாந்த் வந்து பெரிய ரசிகர் பட்டாளம் வச்சுக்கிட்டாரு. அவரோட கட்டுப்படுத்தி வைக்கலையா, போகலையா, வரலையா? அதே கேள்வியை நம்ம காவல்துறையை பார்த்து கேட்கலாம் இல்லை சார். நீங்கள் வந்து திமுக பாதுகாப்பு கொடுக்குறீங்க, அதிமுக பாதுகாப்பு கொடுக்குறீங்க, அப்போலாம் எந்த பிரச்சனையும் வரல. இப்போ விஜய்னா மட்டும் ஏன் பிரச்சனை வருதுன்னு அந்த கேள்வியை நம்ம முன்வைக்கலாம் இல்லை சார்? முன்வைக்கலாம், இல்லைன்னு சொல்ல வரல. அவருக்குரிய பாதுகாப்பு உங்களுக்கு எவ்வளோ போலீஸ் வேணும், எவ்வளோ கூட்டம் கூடு அப்படின்னு ஃபோர்காஸ்டிங் நம்ம சொல்ல முடியாது சார். இவ்வளோ கூட்டம் தான் வரப்போகுது அப்படின்ட்டு நம்ம சொல்ல முடியாது. மாவட்ட செயலாளர் வரும்போது இல்லை ஒரு கட்சி கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா, ஒரு மாநாட்டவோ இல்லை பொதுக்கூட்டத்தவோ கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா அவங்ககிட்ட எழுதி வாங்குவாங்க. எவ்வளோ நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, எவ்வளோ 10,000 பேர் வருவாங்களா, இல்லை 5,000 பேர் வருவாங்களா, அவங்களுக்கு நாங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி போலீஸ் 1:10:1 இல்லை 10:2 அப்படிங்கிற மாதிரி நாங்கள் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும், அதுக்காக நாங்கள் கேட்குறோம். அப்படிங்கிற போது அந்த கரூரில் சம்பவமே அப்படித்தான். சொன்னதுக்கும் செஞ்சதுக்கு அவங்க ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி வந்து எங்கள் தொண்டர்கள் எவ்வளோ வருவாங்கன்னு எங்களால் சொல்ல முடியும், ஆனால் பொதுமக்கள் எவ்வளோ வருவாங்கன்னு எங்களால் சொல்ல முடியாது இல்லை அப்படின்ற அந்த ஒரு கேள்வி அவங்க முன் வச்சிருந்தாங்க. அது நியாயமான கேள்வி தான் சார். பொதுமக்கள் தண்ணி வச்சா பார்க்க வரும்போது அவங்க எவ்வளோன்னு நம்ம கட்டுப்படுத்த முடியாது இல்லை சார் அவங்கள. அது வந்து நியாயமாக தான். விஜய் பக்கத்துலேருந்து பார்த்தாலும் ஒரு பக்கம் நியாயமாக இருக்குது. ஆனால் வந்து பொதுமக்கள் சார்பால் பார்க்கலும் சரி, இல்லை வந்து போலீஸ் தரப்பு பார்த்தாலும் சரி,
ஆனால் இதுக்கெல்லாம் முழு காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா, முதல் காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா, கட்சி நடத்துகிற, அந்த மாநாடு நடத்துகிற, அந்த பொதுக்கூட்டம் நடத்துகிற அந்த நிர்வாகிகளுக்கு தான் முதல் போய் சேரும். எடுத்துமே போலீஸ் நம்ம கை காட்ட முடியாது. இப்போ அங்கே வந்து ரசிகர்கள் பார்த்தோம்னா ஏன் குதிக்கிறீங்க, துள்ளி குதிச்சுக்கிறீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்கிறீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் நசுக்கிறீங்க, ஏன் அது உங்களால் தான் உருவாகுது. அது நீங்களாட்டுக்கு பேசாமல் தள்ளி நின்றுட்டா அவர் வர்றாரு, இவர் மனுஷன் தானே, இவர் என்ன விஜய் என்ன பெரிய இவரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஒரு மனப்பான்மையை கொண்டு வந்துட்டு தூரத்தில் நின்று பார்த்துட்டு அமைதியாக கலந்து போகலாம்ல. அது வந்து அவங்க மனசுக்கு தானே பொறுத்து. அவ்வளோ நெருக்கத்தில் வந்து ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு வந்து 10 பேர் 5 பேர் அடைச்சி நின்னா எப்படி இருக்கும்? ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு வந்து 2 பேர் நிற்கலாம், ஓகே. அது வந்து அவங்கவுங்க மனப்பான்மை பொறுத்த வரைக்கும். இது அவங்களுக்குள்ள தான் தோன்றலாக இருக்கணும், தான் தோன்றி தான் இருக்கணும். அதை மாதிரி ஒரு கட்டுப்பாடு, தன் கட்டுப்பாடு வேணும். கட்டுப்பாடு இருந்தால் தான் அதெல்லாம் உருவாக்கி கரெக்டாக கொண்டு போயிட்டே இருக்க முடியும். இப்போ விஜயோட அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி சார் இருக்கும்? இப்போ சேலத்தில் இன்னும் பர்மிஷன் கொடுக்கல, அது கொடுப்பாங்களான்னு தெரியல. ஒருவேளை அனுமதி மறுக்கப்பட்டு அதுவே வந்து ஒரு விஜய்க்கு ஃபேவராக இருக்காது சார்? இந்த மாதிரி காவல்துறை அடக்குமுறை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கூட அவர் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கலாம்ல சார்? நிச்சயமாக வந்து விஜய்க்கு வந்து அனுமதி கிடைக்கும், நான் இல்லைன்னு சொல்ல வரல. நிச்சயமாக அனுமதி கிடைக்கும். அவரும் வந்து தன்னோட தமிழ்நாட்டில் அவரும் ஒரு தலைவர் அப்படிங்கிற இதில் வந்து தமிழ்நாடு அரசு வந்து கொடுத்தாகணும். திமுக கவர்மெண்ட் வந்து அவருக்கு பர்மிஷன் கொடுத்தாகணும். அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை, கொடுப்பாங்க. இது சில இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, பாபர் மசூதி இடிப்பு 6ஆம் தேதி, கார்த்திகை தீபம் வருது, இதெல்லாம் வந்து போலீஸ் ப்ரொடக்ஷன் தேவைப்படுதுன்னா அது காரணம் காட்டி சொல்லிக்கிறாங்க. அடுத்த நாள் ஒரு நாளில் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அவருக்கும். ஏன்னா அவரும் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஏன்னா வந்து பொது வாழ்க்கையில் வந்துட்டு நீங்கள் வந்து என்னதான் கொஞ்ச நாள் தான் கெட்டிக்காரம் முழுக்க 8 நாளைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் வந்து நீங்கள் கொஞ்ச நாள் தான் பண்ணிகிட்டு இருக்க முடியும். 2026 மே மாதம் வரைக்கும் உங்களோட என்னென்ன நிலைக்குன்னு தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜீரோவா இல்லை ஹீரோவாங்கிற மாதிரி தெரியும். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் தேர்தல் முடிஞ்ச வரைக்கும் விஜய் வந்து காணாமல் தான் போவார். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சூழ்நிலை போயிட்டுருக்கு. ஏன்னா வந்து திமுகவும் அதிமுகவும் சாதாரண கட்சிகள் இல்லை, ரெண்டுமே வந்து மிகப்பெரிய பலம் வாய்ந்த கட்சிகள். 20% வந்து 25% 30% 2 பேரும் வச்சுட்டு இருக்காங்க. ஓட் பேங்காக வச்சுருக்காங்க. ஆமாம், ஓட் பேங்காக வச்சுக்கிறாங்க. திட்டத்தட்ட வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற 60,000 பூத்துகளில் வந்து அங்கே கிட்டத்தட்ட 20-25 லட்சம் பேர் பூத் ஏஜெண்டாவாக போட்டு அவங்கள வந்து டெய்லி வந்து அவங்க ஒர்க் கொடுத்துட்ருக்காங்க. அந்த சூழ்நிலையில் வந்து இவர் இப்போ தான் கட்சி ஆரம்பித்து 1 வருஷம் முடிஞ்சு இப்போ தான் 2வது வருஷம் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்குள்ளே வந்து நான் ஆட்சி பிடிப்பேங்கிறது வந்து எந்த விதத்துலையுமே செல்லுபடியாகாது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் அவர்கள் வந்து 1972 கட்சி ஆரம்பித்து 77 தான் ஆட்சி பிடிச்சார். 5 வருஷம் வந்து போராட்டம் தான். கலைஞர் கூட இப்போ பயங்கர மோதல், எங்கே பார்த்தாலும் பொதுக்கூட்டம் மோதல், அதாவது என்ன சொல்கிறது, ஆர்ப்பாட்டங்கள், பொதுக்கூட்டங்கள், ஊர்வலங்கள் இதெல்லாம் நடத்தி தான் வந்து 5 வருஷத்தில் எம்ஜிஆர் இருந்த எம்ஜிஆருக்கு இல்லாத மாதம் அன்றைக்கி வந்து எம்ஜிஆர் பார்க்குறதுக்கு 3 நாளெல்லாம் தவம் கிடப்பாங்க மக்கள். கட்டிட்டு வந்து 3 நாள் உட்காந்துட்டு அந்த மனுஷன் எப்போ வருவார். அன்றைக்கி தகவல் தொழில்நுட்பமெல்லாம் எதுவும் கிடையாது. அவர் ஒரு அம்பாசிடர் காரில் வருவார், எப்படா வருவார்னு பார்த்துட்டே இருந்து எல்லாம் அப்படி மக்கள் எல்லாம் அந்த மாதிரி ஒரு காலம் மட்டும்லாம் போச்சு. இப்போ வந்து விஜய் வந்து சும்மா இந்த தகவல் தொழில்நுட்பத்தில் வளர்ந்த காலத்தில் வந்து இப்போ வந்து நான் ஒரு வருஷத்தில் நான் வந்து ஆட்சி பிடிச்சிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் தலைகீழ நடக்காது. இதுதான் அரசியல் நிலவரங்கள். விஜயோட கூட்டு நிலவரம் எப்படி சார் இருக்குது? இப்போ வரைக்கும் அவரோட கூட்டணிக்கு எந்த கட்சியுமே தயாராக இல்லை அப்படின்ற ஒரு நிலைமை தான் இருக்குது. எதனால சார் விஜய் மேல் நம்பிக்கை இல்லாதனால எந்த கட்சியும் போக மாட்டாங்களா, இல்லை அவருக்கு வெற்றி வாய்ப்பு இல்லைன்றதுனால போக மாட்டாங்களா? கரெக்டான அருமையான கொஸ்டின். இது வந்து தமிழ்நாட்டில் வந்து எல்லா கட்சிகளுமே ஆரம்பிக்கிற போது தன்னோட கொள்கை கோட்பாடுகளை சொல்லித்தான் ஆரம்பிப்பாங்க, வருவாங்க போவாங்க. இவர் எடுத்ததுமே நான் கூட்டணி ஆட்சி தான், ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு உங்களுக்கு நான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற கட்சிகளுக்கு ஆசை வார்த்தை கூறியிருக்கிறாரு. அதுக்குன்னு ஒரு சில கட்சிகள் இருக்குது, நாங்கள் வர்றோம் அப்படின்ட்டு. அந்த சில கட்சிகள் எல்லாம் வந்து அதுக்குன்னு இப்போ அன்புமணி இருக்கிறாரு, டாக்டர் கிருஷ்ணசாமி இருக்கிறாரு, இது போன்ற கட்சிகளெல்லாம் வந்து கூட்டணி ஆட்சி அமையறதுக்காகவே காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்குன்னு ஒரு 1% 2% ஓட்டெல்லாம் வச்சுக்கிறாங்க, அதுக்காக காத்துட்ருக்குறாங்க. அது வந்து செல்லுபடி எந்த அளவுக்கு செல்லுபடி ஆகுன்னு தெரியாது. ஆனால் வந்து இதுனா வரைக்கும் வந்து விஜய் கூட நாங்கள் கூட்டணி வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கட்சியுமே தானாக முன் வந்து வெளிப்படையாக அறிவிக்கலை. இது வந்து ஒரு செட்பேக் தான் விஜய்க்கு. ஏன்னா இவர் வந்து நான் வந்து முதல்வராக வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தா இந்நேரம் வந்திருக்கணும், பல கட்சிகள் வந்திருக்கணும், சேர்ந்துருக்கணும், இல்லை பேச்சுவார்த்தையாக இது நடத்திருக்கணும். எதுவுமே நடத்தலை இதுனா வரைக்கும். இல்லை அதுதான் சார் நான் கேட்குறேன். இப்போது திமுக அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் வந்து ஆட்சியில் பங்கு தர மாட்டாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். விஜய் வந்து வெளிப்படையான ஆட்சியில் பங்கு தரணும் அப்படின்னு அறிவிச்சும் கூட எந்த கட்சிகளும் முன் வரலையே சார்?
முன் வராது. ஏன்னா விஜய் நம்பி போகிறதுக்கு விஜய் வந்து மண் குதிரை ஏறி வந்து ஆற்ற கிடக்குங்கிறது வந்து சாதாரண விஷயங்கள் இல்லை, கரைஞ்சு போயிடும், பாதியிலேயே கரைஞ்சு போயிடும் அப்படிங்கிறதா அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்கும் அது தெரியும். இவரை நம்பி நம்ம போனால் அதை நம்ம கரை சேருமா அப்படின்ட்டு. 2 கட்சிகளை வந்து பல கோடிகள் இறக்குவாங்க. ஒரு தொகுதிக்கு 10 கோடி ரூபா சாதாரணமாக இறக்குவாங்க. விஜய் எங்கே போவார்? யாருக்கு உங்களுக்கு கொடுப்பாங்க? யார் காசு கொடுப்பா? சார் அப்போ எப்படி சார் அப்போ பணம் கொடுத்தா ஓட்டு வாங்குறா அப்படின்ற ஒரு இது இல்லை சார். அது வாங்காம கூட நிறைய மக்கள் ஜென்யூனா ஓட்டு போடுறவங்க இருக்காங்க. 234 தொகுதின்னு விஜய் கேண்டிடேட்டுக்கு போடுறதுக்கு தகுதி இருக்கா? அது வந்து அவர் கட்சியோட பிசினஸ். அவருக்கு அடுத்து 2ஆம் கட்ட தலைவர்கள் யாரும் இல்லை, தெரிஞ்ச முகங்கள் யாரும் இல்லைன்றதுலாம் குற்றச்சாட்டு தான் சார். பட் இதுக்கப்புறம் வரக்கூடிய இதில் அவர் வந்து அதை இது பண்ணலாம்ல சார். எந்த குழந்தையுமே எடுத்ததுமே சைக்கிள் ஓட்டி நான் வந்து காயம் இல்லாமல் நான் சைக்கிள் ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த குழந்தையுமே சொல்லவே முடியாது. எந்த குழந்தையா இருந்தாலும் சைக்கிள் ஓட்டுற போது கீழே விழுந்து காயங்கள் உருவாகத்தான் செய்யும். காயங்கள் அடிபட்டு உதப்பட்டு ரத்த காயங்கள் உருவாகி அப்படி பண்ணால் தான் அவன் ஒரு வருஷம், ஒரு 6 மாதம், 3 மாதம் அதுக்குள்ளே அப்போ தான் சைக்கிள் ஓட்டவே முடியும், பழக முடியும். அந்த சைக்கிள் ஓட்டுறதுக்கு அப்படின்னா பல மக்கள், பல்லாயிரம் கோடி மக்கள் வச்சுக்கிட்டு அவங்கள வசீகரப்படுத்தி, ஓட்டுப்படுத்தி, தன்னிலைப்படுத்தி, உருவகப்படுத்தி இதெல்லாம் உருவாக்குறது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் எடுத்துமே நான் வந்து முதலமைச்சருங்கிறது வந்து இது ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ காங்கிரஸ் விஜய் கூட்டணி அப்படின்ற ஒரு தகவல் போயிட்டு இருந்துச்சு சார். அதுக்குமே நேற்று செல்வ பெருந்தகை ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. இந்த மாதிரி இந்தியா கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, 2020 எலெக்ஷனை நாங்கள் சேர்ந்து தான் ஃபேஸ் பண்ண போறோம் அப்படின்ட்டு அந்த கதவும் இப்போ மூடிட்டாங்க. இப்போ விஜய்க்கு அடுத்த ஆப்ஷன் என்ன சார் இருக்கும்? அதிமுக கூட்டணிக்கு போவாரா இல்லை தனிச்சா நிற்பாரா? இப்போதைக்கு அவருக்கு தெரிஞ்சு எனக்கு இன்னும் அடுத்த மாதம் டிசம்பர் முடிஞ்சால் ஜனவரி, பிப்ரவரி, ஒரு 5 மாதம் 3 மாதம் தான் இருக்குது கரெக்டாக. மார்ச்சில் வந்து எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடும். மற்றதெல்லாம் கேண்டிடேட் போடுறது இதெல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க. நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா இன்னும் 3 மாதம் தான் இருக்குது, 90 நாள் தான் இருக்குது. 90 நாளுக்குள்ளே நீங்கள் எப்படி பரபரப்பாக வேலை செஞ்சுருக்கணும். நீங்கள் பனையூரில் போய் பதுங்கி உட்காந்துட்டு பதுங்குடியிலுமா உட்காந்துருக்கான்றீங்களா, தனியாக உட்காந்துட்டு இன்னும் எவ்வளோ கூட்டம் நடத்திருக்கணும், யார் கூப்பிட்டு பேசியிருக்கணும், 2ஆம் கட்ட தலைவர்களை கூப்பிட்டு பேசிக்கணும், இல்லை மற்ற புதுசு கட்சிகளை கூப்பிட்டுருக்கணும், லெட்டர் பேட கட்சிகள் இருக்கிறாங்க, எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு அரவணைச்சு இது பண்ணிக்கணும். எதுவுமே செய்யாமல் பனையூரில் போய் பதுங்கி ஒரு சைக்கோ மோடு, சைலண்ட் மோடில் இருந்தீங்கன்னா எப்படி கட்சி பலத்த முடியும்? உங்களை நம்பி யார் வருவான்? உங்களை நம்பி யார் பேசுவா? அவ்வளோ பெரிய பாரம்பரியம் மிக்க ஒரு 100 ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்த ஒரு கட்சி காங்கிரஸ் கட்சி. அவங்க நம்பி அவங்க வந்து இந்தியா கூட்டணின்னு முதல் ஆரம்பித்து அவங்க கூட இன்றைக்கி பேக் போனால் இருக்கிறது திமுக தான். உங்கள் திமுக விட்டுட்டு உங்கள் கூட வந்துடுவாங்களா? இன்றைக்கி 19 சீட்டு அவங்க வச்சுக்கிறாங்க, எம்எல்ஏ சீட்டு வச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ 8 எம்பி இருக்கிறாங்க. அவங்க வச்சுட்டு உங்கள் கூட வருவாங்களா? உன்னை நம்பி வந்துட்டு இருந்து அரசனை விட்டு புருஷனை விட்டு கதை தான் அந்த கதை. அதுதான் அந்த இவங்களை வந்து விஜயை நம்பிட்டு போனோம்னா அந்த கதை தான் ஆகும். ஸோ வந்து அவ்வளோ பெரிய பாரம்பரியம் ஃபோனில் வேணால் பேசிக்கலாம். இது வந்து ஒரு உரையாடலுக்கு வேணால் நல்லா இருக்கும். இது ராகுல் காந்தி கூட பேசினேன், அதை பிடிச்சினேன், இப்படி பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வேணால் பேசிக்கலாம் முடிஞ்சு. சில பேர் தான் அவர் கான்டாக்ட் பண்ணி பேசிக்கிறதா அது வேணும். சும்மா அரசியலுக்கு வெறுவாய் மெல்றதுக்காக ஒரு பெல்ட் முடிஞ்சு எந்த காலத்துலேயும் காங்கிரஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நேற்று கூட அவர் ஓப்பன் அடிச்சார், ஓப்பன் அடித்தார். சில அரசியல் தலைவர்கள் நமக்கு தெரிஞ்சுக்கிறவங்க பேசுவோம். பல தேர்தலை சந்தித்து பார்த்துக்கிறோம். நாங்கள் எத்தனை தேர்தல் பார்த்துருப்போம், எங்களுக்கு தெரியாதா எப்படி இருக்கும் என்னன்ட்டு. முசலை பிடிக்கிற நாய் மூஞ்ச பார்த்தா தெரியாது. அதனால் வந்து அந்த அளவுக்கெல்லாம் தகுதி இல்லை விஜய். அதுக்குண்டான தகுதி வளர்த்துக்கல விஜய். இவ்வளவோ காலங்கள் இருந்துச்சு. பண்ணையூரில் போய் பதுங்கி உட்காந்துருந்தா யார் உங்களுக்கு பேசுவாங்க? அவங்க உங்களை வந்து இதென்ன சாதாரண விஷயமா? உங்களை வந்து தேடி வந்து பேசுகிறவங்க நினச்சிட்டு இருக்கிறீங்களா? நீங்கள் உங்களுக்கு அந்தளவுக்கு தகுதி இருக்கா? அந்தளவுக்கு செல்வாக்கு இருக்கா? இல்லை அந்தளவுக்கு மக்கள்கிட்ட போயிட்டு ஒன்றா போய் இப்போல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டீங்களா? ஒரு ரவுண்டும் கூட இன்னும் வரல, ஒரு 40 தொகுதி கூட இன்னும் வரல. அதுக்குள்ளே நான் வந்து ஆட்சிக்கு வரேன் இது வரேன்னு சொல்லிட்டு கூட இருக்கிறவங்களும் ஒழுங்காக பேச தெரியாத ஆளுக்கெல்லாம் இருக்கிறாங்க. ஒரு அறிக்கை ஒழுங்காக எழுத தெரியல, தப்பும் தவறுமாக எழுதுறது. இப்படி இருந்தால் அப்புறம் எப்படி மக்கள் உங்களை அக்செப்ட் பண்ணுவாங்க? பெரும்பான்மையான மக்கள் அக்செப்ட் பண்ணணும்ல. நீங்கள் சில்லுவண்டுகள் வச்சுட்டு நாங்கள் ஆட்சி பிடிச்சிங்கிறது எந்த விதத்தில் லாய்க்கு இல்லை. அதாவது அரசியலில் வந்து விஜய் வந்து தன்னுடைய செயல்பாடுகளை மாற்றினா தான் அவருக்கு ஒரு அதுக்கான கால அவகாசம் இருக்கா சார்? நீங்கள் சொல்கிற மாதிரி வெறும் வந்து ஒரு 3 மாதம் தான் இருக்குது. அது வந்து மக்கள்கிட்ட போய் பிரச்சாரத்தை முன்வைப்பாரா, இல்லை வந்து கட்சி கட்டமைப்பை பார்ப்பாரா, இல்லை கேண்டிடேட் செலக்ட் பண்ணுவாரா, கூட்டணி பார்ப்பாரா, என்னதான் சார் பண்ண போறாரு விஜய்? இவ்வளவு கொஸ்டின் நீங்களே கேட்குறீங்களா? இவ்வளவு விஷயங்கள் இருக்குள்ள. ஆனால் வந்து இன்னமும் உள்ளே உட்காந்துருக்காரு. எந்த அளவுக்கு அனுமதி கிடைக்கலன்னு தொடர்ந்து அதே ஒரு குற்றச்சாட்டு அவங்க சொல்லிட்டு வராங்க. அதான் அவர் வந்து மீட்டிங் போட வேண்டியது, ஒரு 2 பக்கம் பார்க்க வேண்டியது. நம்ம யாரை எதிர்த்து போட்டி போடுறோம், நமக்கு யாரை எதிரி அப்படின்னா டிவிகே டிஎம்கே
இப்படி பேசினா போதுமா? சும்மா அந்த நேரத்தில் வந்து உட்காந்துட்டு அவன் சாப்பிட்டு நல்லா சாப்பாடு சாதம்லாம் சாப்பிட்டு போயிட்டு வந்துருச்சு. அது தொண்டர்களுக்கு அங்கிருந்த கூட்டத்திலேருந்து வெளியே போகிற போது ஒரு வெறி பிடிச்ச ஒரு தன்மையாக அதோட எந்திரிச்சு போகணும் அவன். திமுகலாம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்கன்னா, அன்னைக்கு வந்து ஒவ்வொரு தொண்டரையும் அவ்வளோ வெறி பிடிச்சி நம்ம தலைவர் எப்படி இருந்தாலும் ஜெயிக்க வச்சுருவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெறியில் தான் போவான். கேண்டிடேட் யார் என்ன ஆறுன்னு அவனே கால்குலேட் பண்ணி அவனே பேசி இந்த தொகுதியில் இவர் தான் நிற்பார் அப்படின்ட்டு அவங்க கால்குலேட் பண்ணி முடிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் ஒரு 5ஆம் படைன்னு சொல்லுவாங்க. அவங்களெல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணி கட்சிக்குள்ளேயே அப்படியெல்லாம் பேச வைப்பாங்க. அந்த நுணுக்கமான அரசியல் நுண்ண அரசியலெல்லாம் விஜய்க்கு இன்னும் வரவே வராது. சுட்டு போட்டால் கூட வராது. பெரிய மேக்ரோ அரசியலே தெரிய மாட்டேங்குது, மேக்ரோ பாலிட்டிக்கே தெரிய மாட்டேங்குது. மைக்ரோ பாலிட்டிக்கல் உங்களுக்கு எப்படி தெரியுது? பொலிட்டிக்கல் தெரியும். அதுக்கெல்லாம் இன்னும் காலங்கள் இருக்குது. இந்த தேர்தல் வந்து 0 தான் விஜய் அப்படிங்கிறது. விஜயை காப்பாத்துக்கு பீகார்லேருந்து பிரசாந்த் கிஷோர் இறக்கியிருக்காங்க. ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருக்க போகிறாரு. அவர் நம்பியிருக்காரு சார். ஒருவேளை 234 அங்கே வந்து கிட்டத்தட்ட 43 தொகுதியா, அதில் வந்து 200க்கு மேலே தொகுதிகள் வந்து டெபாசிட் போச்சு பிரசாந்த் கிஷோருக்கு. ஏன் போச்சுன்னு அவருக்கே தெரியாது. அப்புறம் 24 சீட்டு 25 சீட்டு தான் அவங்க நிதிஷ்குமார் கட்சி ஜெயிக்குன்னு சொன்னாங்க. அவங்க பார்த்தா என்றைக்குமே பார்க்காத அளவுக்கு 80 லெவலுக்கு போயிட்டாங்க. இதை யாருமே எதிர்பார்க்காத விஷயம். இதெல்லாம் வந்து அவர் வந்து ஒரு புள்ளியில் விவரம் புள்ளி தானே அவர். இதெல்லாம் ஏன் கணிக்கல? இந்நேரம் வந்து கணிச்சு இந்த பிரச்சனையிலேருந்து எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க, இந்த பிரச்சனையிலேருந்து எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க, நான் இப்படி தான் தோத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்நேரம் நல்ல ஒரு ஆன்மகனாக இருந்தால் பிரசாந்த் கிஷோர் வந்து சொல்லியிருக்கணும். பொதுமக்களுக்கு தெரியப்படுது. இந்தியா மக்களும் உன்னை பார்த்துட்டு இருக்காங்க அறிவாளின்னு சொல்லிட்டு. உன் கட்சி நீயே நடத்த வக்கில்ல, வழி இல்லை. நீ வந்து விஜய்க்கு வந்து நீ ஸ்டாட்டிஸ்டிக்கல் புள்ளியில் விவரங்கள் எடுத்து கொடுத்து ஜெயிக்க வச்சிருவியா விஜய்க்கு? விஜய் அவர் நம்பிட்டு இருக்காரோ? அதான் உன்னால நான் கெட்டேன், என்னால் நீ கெட்ட அப்படிங்கிறதா. முதல்ல வந்து கிஷோர் கெட்டார், அடுத்தது வந்து விஜய் கெட போகிறாரு, விஜய் 0 ஆக போகிறாரு. அது தன்னோட திரையுலக வாழ்க்கையும் போச்சு, தன்னோட அரசியல் வாழ்க்கையும் போச்சுன்னு சொல்லிட்டு தான் முக்காடை போட்டு உட்கார போகிறாரு பனையூரில். அதான் பனையூரில் உட்கார போகிறாருங்கிறது தான் நடக்க போகிற உண்மை. ஸோ அப்போ அவர் சொல்கிற மாதிரி 2026 டிவிகே வர்சஸ் டிஎம்கே இல்லையா சார் போட்டி? நிச்சயமே கிடையாது. ஏங்க டிஎம்கேங்கிறது வந்து சாதாரண கட்சியாக 75 ஆண்டுகள் பாரம்பரியம் மிக்க கட்சி. அண்ணா வரையில் அஜராய ஒழிப்போம், ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே எதிர்ப்போம், இந்திய திணிப்பை என்றும் எதிர்ப்போம், மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி அப்படின்ட்டு ஒரு கொள்கைகளை வகுத்து அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு சாதாரண தொண்டனை கூட ஒரு வெறியை புகுத்தி அப்படி ஒரு கட்சி நடத்திட்டு இருக்கிற கட்சி போய் நான் உனக்கு கூட உனக்கு நீ தான் எதிரின்னு சொல்லிவிட்டு 100 கிலோ தூக்குறவனுக்கும் 5 கிலோ தூக்குறவனுக்கு வித்தியாசம் இருக்குதுல்ல. நீ 5 கிலோ தூக்குறதுக்கு இன்னும் மூச்சு திணறிட்டு இருக்க. அவங்க 100 கிலோ தூக்குற அளவுக்கு வெயிட் லிஃப்டாக இருக்கிறாங்க. அவங்க அவ்வளோ பாரம்பரியமான கட்சியாக இருந்தால் கூட இன்னும் அந்த தேர்தலுக்கான பணிகளை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்காங்க சார். அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பேக்ட்ராப்பாக இருக்கட்டும், கட்டமைப்பாக எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்படி இருந்துமே தேர்தலுக்கான வேலைகளை இப்போயே தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. 75 வருஷம் கட்சி அப்படி உழைக்கும் போது நீங்கள் 2 வருஷம் கட்சி நீங்கள் இன்னும் எவ்வளோ உழைக்கணும் சார்? சார் கேண்டிடேட் போட்டாங்க சார், எல்லா தொகுதிக்கும் திமுக வந்து கேண்டிடேட் போட்டுருக்காங்க. அதிமுகவும் ஒரு சைடு அவங்க கட்சி வேலைகளில் தேர்தல் வேலைகளில் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு எப்படி ஜெயிச்சலான்ற கனவு காண்றாரு விஜய் வந்து. அதான் சொல்கிறேனே, எல்கேஜி கூட இன்னும் தாண்டலை அரசியலில், எல்கேஜி கூட தாண்டலை. அவரை நம்பி இருக்கிறவங்களையும் அவரை சுற்றி இருக்கிறவங்களையும் வீணாக வந்து இவ்வளோ நாள் சம்பாரித்த காசெல்லாம் வீணடிச்சிட்டு இருக்காருன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா ஒரு அரசியல்வாதிக்கு வர்றேன்னா அவனோட செயல்பாடுகளே தெரிஞ்சிடும், இது ஜெயிக்குமா ஜெயிக்காதா அப்படிங்கிறது, போராடுமா போராடாதா அப்படிங்கிறது தெரியும். இன்றைக்கி வந்து சீமான் வந்து நிற்கிறாருன்னா கொள்கை பிடிப்புள்ள கட்சியாக இருக்கிறாரு. தன்னோட தொண்டர்களை கொள்கைக்குள்ளே கொண்டு போயிட்டுருக்காரு. தமிழ் தேசியம்ங்கிறத வந்து அப்படியே உருவாக்கிட்டு இருக்காரு. இன்றைக்கி அவர் சார்ந்து 2ஆம் நிலை தலைவர்கள் பல தலைவர்கள் உருவாக்கி வச்சுக்கிறார். மாவட்டத்துக்கு 10 பேருக்கு உருவாக்கி வச்சுக்கிறார். இந்த மாவட்டத்துக்கு யாருன்னா 10 பேருக்கு உருவாக்கி வச்சுக்கிறார். அப்படி 10-15 ஆண்டுகள் காலமாக அவர் தோற்று பயிற்சி எடுத்து அப்படி பண்ணிக்கிறார். இவர் இவ்வளவு மக்கள் செல்வாக்கு வச்சுக்கிறாருங்கிறாரு. ஏன் அதை பயன்படுத்தலை? விஜய் வந்து சரியாக பயன்படுத்தலை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டைமும் வந்து வேஸ்ட்டாக போயிட்டுருக்கு. ஒவ்வொரு நாளும் வேஸ்ட்டாக போயிட்டுருக்கு. எப்போ பாரு நாங்கள் வந்து பர்மிஷன் கொடுத்துட்டா கிடைக்கல, திமுக தான் காரணம், போலீஸ் தான் காரணம், இப்படியே குற்றம் சொல்லிட்டு இருந்தா நீ எப்போ வளர்றதுக்கு உண்டான வளர்ச்சி தன்மைகள் நீங்கள் எடுத்துக்கிறீங்களா? இல்லை நிலைப்பாடு எடுத்துக்கிறீங்களா? எதுவுமே கிடையாது. இன்னும் 0 தான். இப்போ போகிறதுக்கு வந்து அதலப்பாடத்தில் போயிட்டுருக்கு தாவாக்கே. அப்படி தான் சொல்லணும். இது வந்து தேர்றதுக்கு உண்டான வழியே இல்லை. உங்களை தேடி வந்து அதிமுக வந்துச்சு, அதையும் நீங்கள் நிராகரிச்சிட்டிங்க. ஆனால் அவங்கள சொல்கிறாங்க நாங்கள் வந்து வரவே இல்லை, நீங்கள் தான் வந்தீங்கன்னு சொல்லிட்டு அதிமுக சொல்லுது. ஸோ 2 பேரும் ஒரு பரஸ்பரம் இருந்துச்சு, இல்லைன்னு சொல்ல வரல, இருந்தது. அதையும் பயன்படுத்திக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ வந்து எந்த காலத்துலேயும் வந்து நான் கூப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சொல்லிட்டாரு.
ஸோ வந்து இப்போ நிர்கதியாக நிற்கிறது வந்து தாவாக்கே தான். யாரும் கூட்டணிக்கு வரவும் மாட்டாங்க, போக மாட்டாங்க விஜய் நம்பியெல்லாம். இப்போது அவர் தன்னை வந்து மாற்றிட்டாருன்னா இதில் வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா படுதோல்வி அடைஞ்சு தாவைக்கா படுதோல்வி அடைஞ்சு படு பாதாளத்துக்கு போயிடும். 2026 அவர் அரசியல் வாழ்க்கையும் சினிமா வாழ்க்கையும் முற்றுப்புள்ளி வைக்கப்படுங்கிறது தான் யதார்த்தமான கள நிலவரமாக இருக்கும். பல தகவல்கள் எனக்காக தெரிவிச்சுங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.